ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நியூவாக ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த செடி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கிராமத்தில் ஏரி பக்கம், பள்ளம் பக்கம் கரடு இருந்துச்சுன்னா அந்த பக்கம்லாம் வந்து அதிகமாக அந்த செடிகள் வந்து காணப்படும். பார்த்துருப்பீங்க அதிகமாக. இந்த செடி வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் வந்து மாறுபட்டு காணப்படுது. எங்கள் ஊரில் வந்து இது பூனை பழம்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து வேறு பழமும் இருக்குது. தண்ணி பழம்னு சொல்கிறாங்க, மூக்கு சளி பழம்னு சொல்கிறாங்க, அரிசி பழம்னு சொல்கிறாங்க. நிறையா பேரோட விளங்குற இந்த பழத்தை வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். மிக சுவையாக இருக்கும். பாருங்கள், அதோடய காய் வந்து இது மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இந்த பூனை பழத்தோட ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து வெயில் டைமுங்கிறதுனால சுருங்கிடுச்சு. இதே வந்து மார்னிங் டைமாக இருந்தால் நல்லா விரிஞ்சு நல்லா இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா பூனையோட கால் மாதிரியே இருக்கும். ஊருக்கு தகுந்த மாரி இதோட பெயர்கள் வந்து மாறுபடுது. எங்கள் ஊரில் வந்து இது வந்து பூனை பழம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வந்து இதுக்கு என்ன பேருங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த செடியில் வந்து பழம் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. பாருங்கள், உடச்சி பார்த்தா பழம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். அரிசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து அரிசி பழம் அப்படிங்கிறதும் பேர். இது வந்து சாப்பிட்லாம், மிக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையுமே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து உடம்பு நல்லா உஷ்ணமாக இருக்குது, ரொம்ப ஹீட் உடம்பாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இந்த பழம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தையும் ஹீட்டையும் வந்து தணிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.